அவன் இன்னும் திருந்தல மாமா அப்படின்னு ஒரு டைலாக் வரும்ல, அது யாருக்கு பொருந்ததோ இல்லையோ நம்ம திருமா அண்ணனுக்கு ரொம்பவே பொருந்தும் அப்படின்னு சொல்லலாம். என்ன நடந்தது அப்படின்னா, கடந்த ஒரு 2 வாரங்களுக்கு முன்னாடி வன்னியர் சங்கத்தின் சார்பில் நடக்கக்கூடிய சித்திரை பெருவிழா மாநாட்டுக்கான அழைப்பிதழ நிர்வாகிங்க அவர்கிட்ட குடுக்குறாங்க. அந்த அழைப்பிதழ குடுத்ததுக்கு அப்புறமா மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாச்சு. என்ன அப்படின்னா, திருமா அவர்கள் எப்படி அந்த அழைப்பிதழ பெற்றுக்கிட்டாரு, வாழ்த்து வர சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு பெருமளவு பேசு பொருளாச்சு. சிலர் வந்து எதிர்ப்புகளையும் தெரிவிச்சிருந்தாங்க. எதிர்ப்புகளை தெரிவிச்சவங்களும் பாமக தரப்புலேருந்து சொல்லப்பட்டது, அன்னைக்கு வந்து ஒரு நல்லிணக்கத்தை நாம் வந்து அவர்கிட்ட எதிர்பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி தான் பேசியிருந்தாங்க. ஆனால் இது இப்போ என்ன நடந்திருக்கு, நேற்று நடந்த ஒரு மீட்டிங்கில் திருமா அவர்கள் பேசுகிறாரு. ஏதோ தெருவில் போகும்போது கொடுத்தாங்க, ஒரு சீட்டு ஒன்று கொடுத்தாங்க, அந்த சீட்டை வாங்கி பார்த்தேன் அப்படின்னு, அதுக்குள்ளே இவங்க இவ்வளோ குரலை கிளப்புறாங்க அப்படின்ட்டு. இதுதான் திருமாவளவனுடைய பெருந்தன்மை அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்க வேண்டியது தான். நாங்க டிக்ளேர் பண்றோம், சாதியவாதிகளோடும் மதவாதிகளோடும் எந்த சூழலிலும் சமரசம் செய்து கொள்ள மாட்டோம். இந்த வார்த்தையை அடிக்கடி சொல்ற திருமா அண்ணன் கள்ளக்குறிச்சியில 65 பேருக்கு மேல செத்து போனாங்க. தான் சார்ந்த அந்த பட்டியலின சமூகத்தை சார்ந்தவங்க தான் அவ்வளோ பேர் செத்து போனாங்க. ஆனா இவர் என்ன பண்றாரு, அந்த சாவுக்கு காரணமான திமுக அரசு சார்ந்தவங்களே கூட்டு வந்து மேடையில் உட்கார வச்சு மது ஒழிப்பு மாநாடு போட்டார். இவர் தான் அந்த பட்டியலின மக்களுக்கு செய்த ஒரு மிகப்பெரிய சாதனையே சொல்லலாம். அதையும் தாண்டி நாங்குநேரியில் செல்லதுரை அப்படின்ற மாணவன் 2வது முறையாக தாக்கப்பட்டிருக்கான். அந்த 2வது முறையாக தாக்கப்பட்டும் கூட இன்று வரையும் இந்த திமுக அரசை எதிர்த்து ஒரே ஒரு கேள்வி கூட கேட்கல நம்ம திருமா அண்ணன். அப்படி தான் திமுகவுடைய ஒரு உறுப்பினராகவே மாறி போயிருக்காரு திருமா அண்ணன். ஆனால் என்ன சொல்கிறாரு, சாதியவாதிகளோட மதவாதிகள், இதே ஒரே டைலாக் கேப்பே விடாம பேசுற பார்த்தா ஒரே டைலாக தான் ஊருக்குள்ள சொல்லி தெரியற போல் இருக்கு. இதே ஒரே டைலாக தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதையும் தாண்டி இப்போ என்ன கேட்குறேன் அப்படின்னா, கள்ளக்குறிச்சி விஷயத்துலையும் நீங்கள் வந்து பட்டியலின மக்களுக்காக நிற்கலை, நாங்குநேரி மாணவன் விஷயத்திலும் இப்போ நான் கேட்குறேன். இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் சொல்லலாம். முக்கியமாக நாம் பேச வேண்டிய சம்பவம் வேங்கை வயல் சம்பவம். வேங்கை வயலில் யார் வந்து இந்த தண்ணியில் மலம் கலந்துருக்குன்னு சொன்னாங்களோ அவங்களையே குற்றவாளியாக அறிவிச்சது இந்த இப்போ இருக்கக்கூடிய திராவிட அரசு. குடித்தவங்க தான் கலந்தாங்க அப்படின்னு அறிவிக்குது. இது எவ்வளோ பெரிய ஒரு அயோக்கியத்தனமான ஒரு செயல். இதை கூட எதிர்த்து ஒரு மிகப்பெரிய அளவில் போராட்டத்தையும் முன்னெடுக்காத திருமா அண்ணன் தான் இன்னைக்கு பேசுகிறாரு. நான் சாதியவாதிகளோடும் மதவாதிகளோடும் இணைய மாட்டோம், அப்படி ஒரு அதிகாரம் எங்களுக்கு தேவையில்லை, நான் அப்படி இணைந்துதான் அந்த அதிகாரத்தை பெற வேண்டும் என்றால் அந்த அதிகாரத்தை வைத்து நாக்கவா வைக்க போகிறேன் அப்படின்னு பேசுகிற திருமா அண்ணன், அவருக்கு ஒரே ஒரு கேள்வி தான். இந்த மாதம் தமிழர்களின் இருள் சூழ்ந்த ஒரு மாதம்னே சொல்லலாம். இந்த மாதத்தை மட்டும் தமிழர்கள் மறக்கவே முடியாது. என்ன மாதம் இது? மே மாதம். இலங்கையில் கொத்து கொத்தா நம்மளுடைய இன சொந்தங்கள் கொன்று குவிக்கப்பட்டாங்க. அப்படி கொன்று குவிக்கப்பட்ட போது ஆட்சியில் இருந்தது காங்கிரஸ், அவர்களுக்கு உதவியது காங்கிரஸ். அப்படிப்பட்ட காங்கிரஸுடன் என்ன இதுக்கு இன்னைக்கு கூட்டணி வச்சிருக்காருன்றதுக்கு மட்டும்தான் திருமா அண்ணன் எங்களுக்கு பதில் சொல்லணும். வேற எதுவுமே தேவையில்லைங்க. நீங்கள் சாதியவாதியோட கூட தேவையில்ல, மதவாதியோட கூட தேவையில்ல. ஆனால் லட்சக்கணக்கான தமிழர்களை கொன்று குவித்த ராஜபக்சே அரசுடன் கைகோர்த்து நின்ற இந்த காங்கிரஸுடன் இன்று கூட்டணி வைத்து இத்தனை எம்பிக்களை வைத்து நாக்கவா வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். பெற்று என்ன செய்ய போறோம்? நாக்க வலிக்க போறோமா? என்ன செய்ய போகிறோம்? நாக்கையா வலிக்கிறீங்க எப்படி? ஆனால் இதே திருமா அண்ணன் தான் என்ன பண்ணுறாரு, நான் கேட்ட கேள்வியை மலேசியாவில் கேட்குறாங்க. இவர் போயிருக்காரு மலேசியாவில் ஈழத்தமிழர்களுடைய கூட்டத்தில் கலந்துக்கிறாரு. அங்கே அவங்க நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்குறாங்க, நீங்கள் எப்படி வந்து காங்கிரஸுடன் கூட்டணி வைக்கலாம் அப்படின்னு கேட்கும்போது, அதிகாரம் வேணும், நாங்கள் என்ன பண்ணுறது, அதிகாரம் வேணும்னு. அந்த அதிகாரத்தை வச்சு நாக்கவா வலிக்க போகிறீங்க, அந்த அதிகாரத்தை வச்சு இப்போ நாக்கவா வலிக்க போகிறீங்க. இப்படியெல்லாம் பேசிட்டு உங்களை எந்த லிஸ்ட்டில் நான் கூட நான் பழைய திருமா அண்ணனை பார்த்துருக்கேன். எப்படின்னா, அவர் ஏறி மேடையில் பேசினா கூட எதிரிக்கு கூட அந்த பேச்சை கேட்கணுன்ற ஒரு ஆசை இருக்கும். இன்றைக்கி எப்படி தெரியுமா இருக்குது, தான் சொந்த கட்சிக்காரனே உங்கள் பேச்சை கேட்குறதுக்கு அப்படி எப்படி சொல்கிறது கொஞ்சம் கஷ்டப்படுவான். ஏன்னா ஒரு அரசியல் நாகரிகம் அப்படின்னா உங்களை ஒரு பெரிய மனுஷனாக மதித்து தான் அவங்க அந்த இன்விடேஷனை கொடுக்குறாங்க. நீங்கள் வாங்க, வராமல் போங்க, அதை பற்றி எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் நீங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் அநாகரிகத்தின் உச்சம். நம்ம வீடு தேடி ஒருத்தனை வந்துட்டான், அவனை வெட்டி உதச்சி வெளியில் தள்ளி, அவன் எதுக்கு வந்தானே தெரியல, நான் தள்ளி விட்டேன் அப்படின்னு பேசுறதுல அநாகரிகத்தின் உச்சம். இந்த மாண்பை தான் திருமா அவர்கள் தன்னுடைய தொண்டர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வராரா அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல. மறுபடியும் நான் திரும்ப வரேன், எங்கே வரேன் அப்படின்னா, திருமா அவர்கள் அவருடைய பேச்சு வந்து
தொடர்ந்து ஏதோ திமுகவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் இருக்குன்றதுல மட்டும் மாற்றுக்கிறது கிடையாது. இன்றைக்கு நடக்கப்போகக்கூடிய வன்னியர் சங்கத்தின் மாநாட்டின் மீது திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு கண் இருக்குது. அவங்களுடைய தூண்டுதலின் பேரில் தான் இன்றைக்கி திருமாவர்கள் பேசுகிறாருன்னு நாம் வந்து எடுத்துக்கலாம். அதையும் தாண்டி திருமாவண்ணனுக்கு கடைசியாக கேட்குற ஒரே ஒரு விஷயம், இந்த இரண்டு சமூகங்களும் ஒன்றிணைவதில் உங்களுக்கு உடன்பாடு இல்லை என்று தான் நாங்கள் எடுத்துக்கிறோம். ஆனால் பாமகவுடைய நிலைப்பாடு இந்த இரண்டு சமூகங்களும் ஒன்றாக இணையணும், எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது, வட தமிழ்நாட்டில் பிரச்சனையே இருக்கக்கூடாது அப்படின்னு. நியாயமாக பார்த்தோன்னா இந்த பத்திரிகையை அவங்க உங்கள் கையில் கொடுத்துருக்கக்கூடாது. காரணம், இந்த மாநாடு நடைபெறாமல் இருந்ததுக்கு காரணமே நீங்கள் தான். அதுக்கு கோர்ட் ஆர்டருமே இருக்குது, உயர்நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்கு. அன்று நடைபெற்ற மரக்காணம் கலவரத்துக்கு காரணம் விசிகாவினர் தான் அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்றமே தீர்ப்பு கொடுத்துருக்கு. அரெஸ்ட்டும் பண்ண சொல்லி ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இருந்த குற்றவாளிகள்னு சொல்லி கைது செய்யப்பட்டவங்க சில பேர் விடுதலையும் ஆயிட்டாங்க. அப்போது நியாயமாக பார்த்தா பாமகக்காரங்க உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடாது, அதையும் மீறி தான் அவங்க உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த மனிதாபிமானத்தை கூட மதிக்க தெரியாத நீங்கள் எப்படி ஒரு தலைவராக இருக்கீங்க, உங்களுடைய தொண்டர்களை எப்படி வழிநடத்துறீங்க அப்படின்றது எங்களுக்கு சுத்தமாக தெரியவே இல்லை தலைவரை. இதுக்கு மேலே நாங்கள் என்ன பேசுறது? எல்லாவற்றையும் நீங்கள் சொல்கிற இந்த விஷயங்கள் இன்றைக்கி டிஜிட்டல் ஃபுட்டேஜாக இருக்குது. நீங்கள் சொன்னீங்கல்ல, கட்டு விரியன்களுடன் கண்ணாடி விரியன்களுடன் நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம்னு சொன்ன அதே கட்டு விரியன் கண்ணாடி விரியன் கூட தான் இன்றைக்கி கூட்டணியிலிருந்து அதிகாரத்தை வாங்கி நாங்கள் அதிகாரத்தில் வென்று விட்டோம், நாங்கள் கட்சியின் அங்கீகாரத்தை எடுத்து விட்டோம் ஒரு மேடை போட்டு பேசிக்கொள்கிறீங்க. ஆனால் நீங்கள் திரும்ப என்ன கேட்குறீங்க, நான் அப்படியாப்பட்ட அதிகாரத்தை வாங்கி நாக்கையாக வலிக்க போகிறேன்னு கேட்குறீங்க. பார்த்தீங்களா, இதை மக்கள் எல்லாம் பார்த்துட்ருக்காங்க. இதெல்லாம் ஒரு டிஜிட்டல் ஃபுட்டேஜாக இருக்குது. கடைசியாக கேட்குறது தான், இந்த இரண்டு சமூகங்களும் ஒன்றிணைந்தால் மட்டும்தான் வட தமிழ்நாட்டில் அமைதி நிலவும். இந்த சமுதாயங்களை ஒன்றிணைய விடுங்கள் அப்படிங்கிறதா என்னோட கடைசி கோரிக்கை.